வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய சரித்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் 1803ல இருந்து 1805 வரைக்கும் நடந்த இரண்டாம் ஆங்கில மராத்திய போர். இது ஒரு பேரரசு எப்படி வீழ்ந்துச்சு, இன்னொரு பேரரசு எப்படி எழுந்துச்சுங்கிற கதை. சரி, நாம இப்போ ஒரு கேள்விக்கு பதில் தேட போறோம். ஒரு பலமான சாம்ராஜ்யம் எப்படி தனக்குத்தானே குழி பறிச்சுக்கிட்டது? இந்த போரு உள்ளுக்குள்ள இருந்த பிளவுகள் எப்படி ஒரு பேரரசோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சுங்கிறத வச்சு நாம பார்க்கலாம். முதல்ல இந்த போருக்கு முன்னாடி மராத்திய சாம்ராஜ்யத்தோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பகுதி ஒரு உடைந்த கூட்டமைப்பை பத்தியது. அதாவது மராத்திய பேரரசுங்கிறது ஒரே ராஜாவோட கண்ட்ரோல்ல இருந்த ஒரு இடம் கிடையாது. அது ஒரு கூட்டமைப்பு. 5 சக்தி வாய்ந்த தலைவர்களோட கூட்டணி. ஆனா அது பேருக்கு தான் கூட்டணி. உண்மையில தங்களுக்குள்ள யாரு பெரிய ஆளு நிரூபிக்கவும் வரி வசூலிக்கிற உரிமைகளுக்காகவும் அவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த கூட்டமைப்போட பெரிய பலவீனமே. இப்போ இந்த 5 முக்கியமான தலைவர்களை பாருங்க. பூனேவின் பேஷ்வா, பரோடாவின் கைக்வாட், குவாலியரின் சிந்தியா, இந்தூரின் ஹோல்கர், அப்புறம் நாக்பூரின் போன்ஸ்லே. இந்த டீமை ஞாபகம் வச்சுக்கிட்டா கதை இன்னும் ஈஸியா புரியும். இந்த பெரிய போருக்கான முதல் பொறி 2 பேருக்கு நடுவுல நடந்த ஒரு பர்சனல் சண்டை தான். ஒரு பக்கம் தந்திரத்துல கில்லாடின்னு சொல்லப்பட்ட பேஷ்வா 2ஆம் பாஜிராவ், இன்னொரு பக்கம் பேஷ்வா தன்னோட உறவினர் ஒருத்தரை கொன்னதால பயங்கர கோவத்துல இருந்த யஷ்வந்த்ராவ் ஹோல்கர். இந்த தனிப்பட்ட பகைதான் பெரிய போருக்கு நெருப்ப பத்த வச்சது. இப்பதான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்க்கு வரும். பஸ்ஸின் உடன்படிக்கை. இந்த ஒரு ஒப்பந்தம் தான் பிரிட்டிஷார இந்த சண்டைக்குள்ள நேரடியா இழுத்துட்டு வந்தது. எல்லாம் எவ்வளோ வேகமா நடந்துச்சுன்னு பாருங்க. அக்டோபர் 1802ல ஹோல்கர் பூனேவில பேஷ்வாவை தோற்கடிக்கிறாரு. தோத்து போன பேஷ்வா நேரா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பாதுகாப்பு கேட்டு ஓடி போறாரு. டிசம்பர் மாசத்துக்குள்ள பிரிட்டிஷ் கூட பஸ்ஸின் உடன்படிக்கையில கையெழுத்தும் போட்டுட்டாரு. இந்த ஒரே ஒரு செயல் மொத்த பேரரசோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. இந்த ஒப்பந்தம் எவ்வளவு முக்கியம்னு சொல்ல இந்த ஒரு வரி போதும். மராத்திய பேரரசின் மரணமணி. இது வெறும் ஒரு ஒப்பந்தம் இல்ல, இது ஒரு பேரரசோட முடிவோட ஆரம்பம். அப்போ இந்த ஒப்பந்தத்துல பேஷ்வா என்னென்னலாம் விட்டு கொடுத்தாரு? தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக அவரோட நிலப்பகுதியை பிரிட்டிஷ்க்கு கொடுத்தாரு. பிரிட்டிஷ் படைய பாத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுலயும் முக்கியமா அவரோட இறையாண்மையை எழுந்து வேற யார் கூடயும் ஒப்பந்தம் போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. தங்களோட பேரளவு தலைவரே இப்படி செஞ்சது மத்த மராத்திய தலைவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. குறிப்பா சிந்தியாவும் போன்ஸ்லேயும் இந்த ஒப்பந்தத்தை ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. இதனால பிரிட்டிஷ் கூட ஒரு பெரிய போர் வர்றதை யாராலையும் தடுக்க முடியல. சரி, ஒப்பந்தம் போட்டாச்சு, சண்டையும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்துனாங்கன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 53,000 வீரர்கள். பிரிட்டிஷ்காரங்க இந்த போரை எவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு, எவ்வளோ பெரிய படையோட வந்திருக்காங்கன்னு இதிலிருந்தே நமக்கு தெரியுது. பிரிட்டிஷ்காரங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். வெல்லஸ்லி தக்காணத்திலையும் லேக் டெல்லியிலையும் மத்த தளபதிங்க வேற வேற பகுதிகள்லையும்னு ஒரே நேரத்துல மராத்தியர்களை பல பக்கத்திலிருந்தும் சுற்றி வளைச்சு தாக்குனாங்க. 1803ல மட்டும் நடந்த தொடர் வெற்றிகளை பாருங்க. ஆகஸ்ட்ல அகமது நகர் கோட்டை, செப்டம்பர்ல அஸ்ஸாயில ஒரு பெரிய ஜெயம், நவம்பர்ல லஸ்வாரி அர்கான்னு அடுத்தடுத்து 2 ஜெயம். ஒரே வருஷத்துல மராத்திய படைகளோட பலத்தையே காலி பண்ணிட்டாங்க. இது பிரிட்டிஷ் ராணுவத்தோட வேகத்தையும் செயல்திறனையும் காட்டுது. இப்போ போரோட விளைவுகளுக்கு வருவோம். இந்த தோல்விக்கு மராத்தியர்கள் கொடுத்த விலை என்ன? இந்த அட்டவணை தோல்வியோட விலைய ரொம்ப தெளிவா காட்டுது. ஹோன்ஸ்லி தியோகான் ஒப்பந்தத்தின்படி, கட்டாக்கையும் சிந்தியா சிர்ஜி அஞ்சன்கான் ஒப்பந்தத்தின்படி டெல்லி, ஆக்ரா மாதிரியான முக்கியமான பெரிய நிலப்பரப்புகளையும் பிரிட்டிஷ் கிட்ட இழந்துட்டாங்க. இது ஒரு மாபெரும் இழப்பு. சிந்தியாவும் போன்ஸ்லேவும் தோத்துட்டாலும் போர் இன்னும் முடியல. 1804ல இந்த சண்டையே ஆரம்பிச்சு வச்ச யஷ்வந்த்ராவ் ஹோல்கருக்கு எதிரா பிரிட்டிஷார் தங்களோட கவனத்தை திருப்பினாங்க. ஹோல்கர் சில கொரில்லா தாக்குதல்களை ஜெயிச்சாலும் அவர்கிட்ட வளங்களும் இல்ல, மத்த மராத்திய தலைவர்களோட உதவியும் கிடைக்கல. கடைசியில டிசம்பர் 1805ல அவரும் வேற வழி இல்லாம ராஜ்காட் உடன்படிக்கையில கையெழுத்து போட வேண்டியதா போச்சு. இதோட இந்த போர் முடிவுக்கு வந்தது. கடைசியா இந்த போரோட ஒட்டுமொத்த முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும். போருக்கு முன்னாடி உச்சத்துல இருந்த மராத்தியர்களோட சக்தி போருக்கு அப்புறம் அப்படியே சரிஞ்சிடுச்சு. அதே நேரத்துல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட பவர் இந்திய துணைக்கண்டத்துல பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இதோட நேரடி விளைவு என்னன்னா, மராத்தியர்கள் அவங்களோட பெரும் நிலப்பகுதிகளை இழந்ததுதான். இது அவங்க பேரரசோட சக்தியை முழுமையா முடக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால பழைய நிலைமைக்கு திரும்பவே முடியல. இன்னொரு பக்கம் ஜெயிச்ச பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட்.
அவங்களோட நேரடி ஆட்சியும் செல்வாக்கும் இந்தியா முழுக்க வேகமா பரவ ஆரம்பிச்சது. இதுதான் பிற்காலத்துல பிரிட்டிஷ் ராஜ்யம் உருவாக ஒரு முக்கியமான அடித்தளமா இருந்துச்சு. ஆக இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போர் இந்திய வரலாற்றோட போக்கே மாத்தி அமைச்சிருச்சு. இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. எந்த ஒரு பேரரசுக்கும் வெளியிருந்து வர்ற எதிரியை விட உள்ளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இல்லாததான் ரொம்ப ஆபத்தானது. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்களோட ராணுவ பலமா, இல்ல மராத்தியர்களுக்குள்ள இருந்த ஒற்றுமை இல்லாதது அவங்களுக்கு கொடுத்த பரிசா?